பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தனது சீடர்கள் பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவை யாருக்கு வருகிறது என்று விசாரம் செய்யுங்கள், ஆழமான சுய கேள்வி கேளுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்று கேட்கிறீர்களா? நம்மை நாமே ஆழமான சுய விசாரம் செய்யும்போது, நான் யார் என்று கேள்வி மேலேறும்போது, அங்கு நான் என்ற ஒன்றே இல்லை என்று நீங்கள் உணர்வீர்கள். உள்ளேயும் அண்ட சராசரம் முழுதும் இருப்பது அந்த பேராற்றல் நிலையான ஆத்மா மட்டுமே என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதனால்தான் அண்டத்தில் இருப்பவன் உன் பிண்டத்தில் உயிராயிருக்கிறான் என்றனர். இது நான் யார் என்ற கேள்விக்கு அடிப்படை பதிலாகும். ஆனால் இதை வெளிப்படையாக எந்த குருமார்களும் சொல்லித் தருவதில்லை. ஏனெனில் இதுதான் பதில் என்று முன்னரே நம் மனம் அதை புரிந்து கொண்டால் நாம் ஆழமாக யோசித்து உணர்வில் சேர முடியாது. ஆன்மாவின் முழு ஆற்றல் வெளிப்பட்டு விஸ்வரூப தரிசனமான அருட்பெரும் ஜோதியின் காட்சியை காண நான் யார் என்ற கேள்வியின் பதிலை உணர்வுபூர்வமாக உணர்ந்து ஏற்க வேண்டும். முடிவில் இந்த கேள்வியின் பதிலை தெரிந்து கொண்டால் போதாது, அதை உணர்ந்து ஏற்க வேண்டும் என்பது மட்டுமே வெளிப்படையான அனுபவத்தை தரும்.